சரிங்க. இப்போ வெளி உலகத்தில் இருக்கிறவங்க திருநங்கை அப்படின்னா இப்படி தான் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து திருநங்கையரை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் திருநங்கைனா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? நாங்கள் வந்து இப்போ ஆண்கள் பெண்கள் வாழ்கிறாங்க உலகத்தில். அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் வாழ்கிறவங்க எப்படி எப்படிலாம் வந்து மக்கள் மத்தியில் மனித நேயத்தோடு வாழணும்னு கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளோட விழிப்புணர்வு, திருநங்கைகளோட ஆக்டிவிட்டேஷனு, திருநங்கைகளோட செயல்பாடு என்ன மாதிரி கலாச்சாரங்கிறத புரிதல் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அதை வச்சு அவங்க வாழ்வாங்க. சரிங்கம்மா. இப்போ திருநங்கையரோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து 4 பேர் வந்து மதிக்கக்கூடிய அளவுலையோ இதாக இல்லை. அவங்க வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, வாழ்வாதாரமும் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வாழ்வாதாரமாக எடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மீறி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க தன்மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக நிறைய வாழ்வாதாரத்துக்கான உதவிகள் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி தன்மானத்தோடு வாழ்வதற்கானது அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த திருநங்கையர் எப்படி அதை உணர்றாங்க? வேறு வழி இல்லைன்னு சொல்லி தான் வந்து யாசகம் பெறுவதோ மற்ற தொழிலோ பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து இந்த விஷயத்தில் போனால் நீங்கள் எப்படி துனியாதாரம் இருக்காங்களோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி வந்து ஒரு தொழில் செய்கிறாங்களோ அது மாதிரி நம்மளுக்கும் வாழ்வாதாரம் இருக்குங்கிற வழியை காமிச்சா அது வந்து திருநங்கையருக்கு எப்படி இருக்கும்? அது வந்துமா இப்போ உள்ள காலகட்டத்தில், ஆரம்ப கட்ட காலத்தில் எல்லா விதத்துலேயும் ஒதுக்கப்பட்டோம். ஆமாம். எல்லா விதத்துலேயும் புறக்கணிக்கப்பட்டோம். எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்தாங்க. அப்போ வந்து ஜனநாயகத்தில் நாங்கள் வந்து நாயும் பூனையும் நடுவீட்டில் வச்சு வாழக்கூடிய உலகத்தில் திருநங்கைன்னா வந்து யாரும் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஒரு கசப்பான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து திருநங்கையெல்லாம் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ, ஒரு சிபிஐ மக்களுக்கு முன்னாடி நல்ல நல்ல என்ஜிஓலாம் இந்த மாதிரி வந்து தகுந்த ஒரு மீட்டிங் போட்டு விழிப்புணர்வு கொடுத்து எங்களோட பிரச்சனையை அரசாங்கத்தை கொண்டு போய் அதை சேர்த்து ஒரு உதவிகளை வாங்கி கொடுத்ததுக்கு பிற்பாடு எங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து திருநங்கையே இருக்காது. என்னோட காலகட்டத்தில் நாங்கள் வந்து டெல்லி பம்பாய் பக்கத்து தான் போயிட்டோம். 22 வருஷம் அந்த ஊரில் காலத்தை கழிச்சிட்டு வந்து தான் அப்புறம் தமிழகத்தை நம்ம வந்து திரும்பி பார்க்கணும், தமிழகத்து திருநங்கைகளுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கணும், நல்லா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஐஆர்க்கு மூலியமாக ஒரு நிறுவனத்தை நாங்கள் தயார் பண்ணி அந்த நிறுவனத்தில் எங்கள் மக்கள் மத்தியில் எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணி ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்து, ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்து, எங்கள் திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி இலவசமான வீட்டுமான பட்டா இங்கே வாங்கி கொடுத்து எத்தனை ஒரு சலுகைகள் இருக்குதோ இந்த சலுகைகள்லாம் வாங்கி கொடுத்த பிற்பாடு மனிதரோட மனிதராக வாழ்கிறதுக்கு இப்போ முன் வந்திருக்கிறோம். முழுமை அடையலை, இன்னும் முழுமை அடையலை. சரி, இப்போ வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து திருநங்கையரை பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன் வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி பெற்றோர்கிட்ட திருநங்கை அப்படிங்கிறவங்க ஒரு சுமை கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. பெற்றோருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இதுக்கு வந்து எப்படின்னா, எங்க பெத்தவங்க எல்லாமே நல்லவங்க தான், எங்களை ஏத்துக்கிறவங்க தான், எங்க சொந்தக்காரங்கனால தான் எங்க பெத்தவங்க கெட்டவங்களா போறாங்க. அதுதான் வந்து மெயினான விஷயம். மற்றவங்க என்ன எங்களை மாதிரி ஒரு குழந்தை சொந்தக்காரங்க வீட்டுல பிறக்காத வரைக்கும் எங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்க தான். அந்த ஒரு காரணத்தினால வந்து பெத்தவங்க வந்து ஏத்துக்காம போறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு உடல் கூரே மாறிடுது, அடுத்தவங்க அசிங்கமா பேசுற லெவல்ல இருக்கிறாங்கன்ற மாதிரி சில கண்ணீரையும் வடிக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுலேயே சில பேர் வந்துட்டு இந்த தகப்பன்கள் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க சம்மந்தப்பட்ட சண்டைன்ற மாதிரி, நீ ஒழுங்காக பெற்றிருந்தேன்னா இந்த ஹார்மோன்ஸ் கோளாறு அப்படிலாம் பேசி எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு அசிங்கமாக ஆகி போயிடும். பெற்ற தாய்க்கு நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆகிடுவோம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன்றது அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமானதுனால அடுத்து எங்கள் வீட்டில் ஏதாவது அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்காண்டி தான் அவங்க இங்கே ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்புறம் நிறையா பேர் சேர்த்துக்கிறாங்க. ஆமாம். சரிங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டே கேட்ட அதே கேள்வி தான். உங்களோட வாழ்க்கையில் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்க? சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? திருநங்கைகளுக்கு வந்துட்டு நிறையா பொறுமை கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அமைதியால் மட்டும்தான் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, திருநங்கைகளுக்கு மைண்ட் அளவில் நீங்கள் கொடுத்த மாதிரி பயிற்சிகள் வந்து ஒரு கடைசி திருநங்கை வரைக்கும் அது கிடைக்கணும். கிடைச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதாவது வந்துட்டு நல்ல ஒரு கௌரவமான முறையில் இப்படி பார்த்த திருநங்கைகளை வந்து ஒரு வேலை வச்சுருக்கவங்களாகவும் ஒரு கடை வச்சுருக்கவங்களாகவும் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ ஒரு 5 பேர் மாதிரி யாரையும் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் ஒரு
மாவட்டத்திலேயே ஒரு 100 பேராவது மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்க ஒரு தொழில இருந்தோ அமைப்புல இருந்தோ ஒருத்தவங்களை அவ்வளோ சீக்கிரமாக மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒன்று வயதான திருநங்கைகள் என்ன பண்ணணும், இதை கையெடுத்து இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி வர திருநங்கைகளை மாற்றுறதுக்கு ஐடியா பண்ணணும். இல்லைன்னா வரக்கூடிய இளம் திருநங்கைகளை படிக்க வச்சு அதன் மூலமாக இதை மாற்றிட்டு வயசான திருநங்கைகளுக்கு இதை ஒரு அமைப்பாக பண்ணி கொடுக்கணுன்றது என்னோட இது. ரெண்டாவது, திருநங்கைகள் பற்றி இப்போ நிறைய யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருநங்கைகளுக்கு வந்து பலமே ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையை தயவு செய்து யூடியூப்லேயோ எதுலேயுமே நமக்குள்ளே உள்ள சண்டை இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டு சமுதாயத்தில் நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்காமல் இருந்தால்தான் மீதி இருக்கக்கூடிய காலங்களையும் நம்ம ஓட்ட முடியும். நம்ம பெருமைக்காக இதில் உள்ள பிரச்சனைக்காக போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க சம்மந்தப்பட்ட தவறான கருத்துக்களை எங்கேயுமே வந்து பகிரக்கூடாதுன்னு நான் இதன் மூலமாக இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி திருநங்கை வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன். சரிங்க. வாழ்வாதாரம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக திருநங்கைகள் வந்து என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சில தொழிலுக்கு போகிறதும் இருக்கிறாங்க. இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்காக சில திருநங்கைகள் வந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு செய்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கிறதா நினைக்கிறீங்க? எது ஈஸி, எது கஷ்டம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா வந்து முன்னாடி உள்ளவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்களோ ஒரு சில திருநங்கைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி வேலை செஞ்சு வாழணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இது பண்ணியிருக்கணும் வாழணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது இந்த வேலைக்கு போகிற இடங்கள்ல நிறைய அவமானங்களையும் சம்பள ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுட்டு தான் வாழ்ந்திருப்பாங்க. அதெல்லாம் திருத்தி அந்த இடத்துல சரியான முறையில் இருந்து தான் கையாண்டுட்டு நம்ம முன்னுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது சவாலாக தான் இருக்கு. சவால் தான். இப்போ நீங்கள் வந்து கோரோட் அறக்கட்டளை மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைச்சிருக்கா? எனக்கு வந்துட்டு நான் வந்து மாடு வளர்ப்பதற்காக கறவை மாடு வளர்ப்பதற்காக எனக்கு லோன் வந்து கோரோட் அறக்கட்டளை மூலியமாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது இன்னும் மானியமாக கொண்டு வரல. நான் அதை மானியத்துக்கு வந்து கோரோட் அறக்கட்டளை மூலியமாக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணி கிடச்சிருக்குது. நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரைட்டா? நான் வந்து ஒரு திருநங்கை, என்னை பற்றி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு திருநங்கை, என்னை பற்றி மக்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, திருநங்கை அப்படின்னா இன்னைக்கு உயர்மட்டத்தில் ஒரு படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமானவங்க, படித்தாலும் அவங்களால உயர்மட்டத்தில் ஒரு வெல் எஜுகேஷனலை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற லெவலில் ஒரு எக்யூப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது நம்மளை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டில் இருக்கணும். இனிமேல் என்னை தாண்டி வரக்கூடிய திருநங்கைகளுக்கும் அந்த எஜுகேஷ்னல் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். திருநங்கையருக்கான வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, கௌரவமான ஒரு வழியில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கொஸ்டினாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கடை வச்சு வருமானம் ஈட்டுறீங்க. ஸோ அப்போ வந்து என்னோட டிக்னிஃபைடு வருமானத்தினால எனக்கு என்ன ஃபீலிங் கிடைக்குது, நீங்கள் எப்படி உணர்றீங்க? உங்களுக்கான ஒரு கடை வச்சுருக்கீங்க, அதை வச்சு நீங்கள் என்ன உணர்றீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது? திருநங்கையுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்க போனால் பேசிக் சைக்கோ சோஷியல் சப்போர்ட், அதாவது இருக்கிற இடம், சாப்பிட்றதுக்கு வந்து உணவு, எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அக்காமடேட்டான ஒரு ஒர்க்கு, இது 3 தான் முக்கியமானது. இன்றைக்கி வந்து நான் திருநங்கைகள் மத்தியில் நான் ஒரு ரோல் மாடலாக இருந்துக்கிட்டு இருக்கேன். அதர்வைஸ் நான் வந்து ஒரு பெட்டி ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கேன், ப்ளஸ்ஸு அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு பேங்க்கோட சப்போர்ட்டோட கிராண்ட்ஸ் வாங்கியிருக்கேன், செகண்ட் லோனு வாங்கி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா நம்ம கோரோட் என்ஜிஓ இல்லாமல் நிறையா ஃபெலோஷிப், நிறையா ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடச்சிட்ருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு முதுகலை மேலாண்மை படிப்பு படிச்சுட்ருக்கேன், ஜெண்டர் ஸ்டடி. அடுத்ததாக கவர்மெண்ட் எய்டோடைய ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட் ஃபண்டில் பிஹெச்டியும் பண்ண போகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்னிட்டியான லைஃப்னு பார்க்க போனால் நம்ம சொந்த காலில் நிற்கணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி திருநங்கைகள் சமுதாயம் அப்படிங்கிறது பெக்கிங் ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இனி வரும் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு எல்லா திருநங்கைகளும் சுயதொழில் செய்வோராக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன மாதிரியான, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்படி தான் வாழணும்னு போனாக்கா அது சவாலாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சவால் என்ன மாதிரியான சவாலை வந்து எதிர்கொள்கிறாங்க? வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன சவால் இருக்குது? இல்லை சுயமாக ஒரு தொழில் செஞ்சால் அவங்களுக்கு என்ன மாதிரி சவால் இருக்குது? வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னாக்கா அவங்களுடைய சம்பள ஒரு ரீதியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது வந்து கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து அந்த பிரச்சனைகள் அச்சுறுத்தல் இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லைனாலுமே ஒரு கடையில் இப்போ நம்ம ஒரு ஹோட்டல்லே நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு சமையல் மாஸ்டர் இருந்தால் அங்கே ஹெல்ப்பர்கிட்டருந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும், இன்னொரு மாஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து இருக்கும், அப்புறம் சாப்பிட வரவங்கள்ட்ட கூட நமக்கு அச்சுறுத்தல் தான் இருக்கும். இவங்களை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வேலைக்கு, இவங்கள ஏன் இது பண்ணுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து அச்சுறுத்தல் எல்லாம் இருந்துகிட்டு தான் அதெல்லாம் மீண்டு தான் நம்மளுடைய பொறுமையை நம்ம அந்த இடத்துல கையாண்டு தான் அந்த வேலையில் வந்து நம்ம
நிதானமாக இருந்து அந்த இடத்துல ரெகுலராக கடைபிடித்து வர்றதுக்கான ஒரு இது. இது எல்லாமே வந்து பாகுபாடு அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாகுபாடை தாண்டி வேற ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா? கண்டிப்பாக பாகுபாடுன்ற ஒரு இதில் தான் இருக்குது. அதே போல் தனிப்பட்ட முறையில் சுயமாக தொழில் வச்சு நடத்துன்ற போது இவங்க வந்து இந்த இடத்துல பொழைக்க வராங்களே, இவங்களை கெடுக்கணும், இவங்களை இந்த இடத்துல கடை வைக்கக்கூடாது, இவங்களை துரத்தணும். ஏன்னா அது என்னுடைய விஷயங்கள்லேயே நான் முத கடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல வைக்காதீங்க வண்டியை, இங்கே வந்து தண்ணியும் ஊற்றாதீங்க, அங்கே வைக்காதீங்க, இங்கே வைக்க. நான் கடை ஓப்பன் பண்ணும்போது ஒரு இடத்துல கடை வச்சு ஓப்பன் பண்ணும்போது இங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, இங்கெல்லாம் விற்கக்கூடாது, இங்கெல்லாம் போகக்கூடாது, வரக்கூடாது, வண்டியை நகர்த்திட்டு அங்கிட்டு போங்க. அதெல்லாமே வந்து ஒரு தொழிலில் இருக்கும்போது பப்ளிக் மக்களுமே அதை வந்து இது பண்ணுவாங்க, தொழில் சார்ந்த மக்களுமே இருப்பாங்க. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டியை வச்சு வியாபாரம் பார்க்குறதுக்கு பண்ணால் அந்த காம்ப்ளெக்ஸ்காரங்களே வந்து நம்மளை துரத்தி விடுவாங்க. இதெல்லாம் எனக்கு நடந்த விஷயம் உண்மையுமே. அதெல்லாம் மீறியும் அந்த இடத்துல நம்ம ரெகுலராக இது பண்ணிவிட்டு அந்த இடத்த நிறுத்தி அந்த இடத்த பிக்கப் பண்ணி நம்ம வியாபாரம் நடத்துறது சவால். ஓகே, சரிங்கம்மா. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுய தொழில் செஞ்சு எல்லாரும் மதிக்கத்தக்க லெவலில் எல்லாம் மாறணும் அப்படின்ட்டு. அதுக்கு இன்றைக்கி இருக்கிற சவால்கள் என்னெல்லாம் இருக்குது? சவால்கள் திருநங்கை வந்து எல்லாரும் யாருமே அது வேணாம்னு நினச்சி அதை மற்ற விஷயத்துக்கு போகலை. அதில் இருக்க சவால்கள்னால தான் அவங்களால அதுக்குள்ளே நுழைய முடியல. அதுக்கு வந்து எதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? எல்லாரும் வெளியில் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கோ சுய தொழிலுக்கு போகவோ வேலைக்கு போகவோ முடியாமல் இருக்கிறதுக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க? சுய தொழில் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு முதல் பிரச்சனை வந்து, ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பேங்க்ல லோன் வந்து நம்ம கேட்டால் கூட அது வந்து ஷூரிட்டி கேட்குறாங்க, உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எப்படி கட்டுவீங்க, நீங்கள் கட்ட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. எனக்கே அந்த சவால்கள்லாம் இருந்தது. எனக்கு அந்த சமயத்தில் மேம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எஜுகேட்டட், வெல் ஃபேமிலி, பேரண்ட்ஸோடு இருக்காங்கன்னு. ரெண்டாவது, பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு கடை வச்சா கூட அங்கே வந்து பப்ளிக்கோட அப்ரோச் வந்து ரொம்ப ஒரு பேட் அப்ரோச்சாக இருக்குது. ஏன்னா நான் முதல்ல 2018 பெட்டி கடை முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ கலெக்டரேட்லேருந்து ஒரு 10,000 ஃபெலோஷிப் கிடச்சிது. ஆனால் அங்கே சுற்றி உள்ளவங்கலாம் திருநங்கைகள் வந்து பெட்டி கடை வச்சு நடத்தினா அவங்களும் திருநங்கைகளாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற சவால்கள் இருந்தது. அந்த கடையை அடித்து நொறுக்குனாங்க. அப்போ எனக்கு இவங்க பவானி அவங்களும் முன்னா அவங்களும் நிறைய என்கரேஜ் பண்ணி, எந்த சூழ்நிலையும் கடையை மட்டும் விட்டுறாத, கடையை இடத்த விட்டு இடம் மாற்றுறதுங்கிறத விட இருக்கிற இடத்துல அவங்களுக்கு புரிய வை அப்படின்னு சொல்லி புரிய வச்ச ஒரு சூழ்நிலையும் எனக்கு ஒரு எந்தூசியமாக இருந்தது, என்கரேஜாக இருந்தது. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி அந்த கடையை தாண்டி நான் அவசரப்பட்டு போகல, அதே கடையிலேருந்து நான் ரன் பண்ணேன். மூணாவதாக பார்க்க போனால், இதெல்லாம் தாண்டி அவங்க சொசைட்டிக்குள்ளே வரும்பொழுது இவங்கெல்லாம் வந்து பொருள் விற்கிறாங்களே, இவங்கெல்லாம் கடை நடத்துகிறாங்களே, இவங்கக்கிட்டலாம் வந்து ஏன் நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேட் ஒப்பீனியன் இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ சவால்கள் பார்க்க போனால் வங்கி கடன், பேங்க் லோனு, ரெண்டாவது ஷெல்டர் அவங்க நடத்தக்கூடிய கடை, மூணாவது பப்ளிக். இன்ன வரைக்கும் சவாலாக தான் இருக்குது, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வரக்கூடிய ஒரு 5 வருடத்துக்கு உங்களுக்கான தனிப்பட்ட குறிக்கோளாக நீங்கள் எதை வச்சுருக்கீங்க? இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கனவாகவோ குறிக்கோளாக வச்சுருக்கிறது என்ன? மற்ற எல்லா திருநங்கைக்கும் சேர்ந்து என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது குறிக்கோள் பார்க்க போனால் நான் 3 வச்சுருக்கேன். அதாவது என்னுடைய ரொம்ப நாள் கனவு என்னென்னா, ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து அதில் திருநங்கைகளே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஓல்டன் ஏஜ் ஹோம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு வயது முதிர்ந்த திருநங்கைகளுக்கு எந்த விதமான ஓல்டன் ஏஜ் ஹோம்ங்கிறது இல்லை. அந்த ஒரு மினிமம் ஒரு 50லேருந்து 100 பேர் வந்து அதில் தங்கி அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு சேவை செய்கிறது, அவங்களுடைய கேர் அப்படிங்கிறத வந்து விஷயத்த நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய விஐபி, அதாவது டாக்டராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், அவங்களுடைய பேரண்ட்ஸை 5,000 10,000 செலவு பண்ணி ஹோமில் சேர்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் யாருமே விஐபிலாம் இல்லை, எங்களுக்கு கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு துணையாக இருக்காங்க. ஸோ வயது முதிர்ந்த திருநங்கைகளை பராமரிக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று நான் எதிர்பார்க்குறேன். மூணாவதாக பார்க்க போனால், ஆக்சுவலாக நான் படித்த இந்த விஷயம், நான் பிஹெச்டி பண்ணி ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் முதல்வராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே இனிவரும் திருநங்கைகள் யார் வந்து கேட்டாலும் எஜுகேஷ்னல் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கோலோடு இருக்கேன். நன்றி. தேங்க்யூ.